கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை நீடித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் இல்லாததால் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி பகுதியில் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இதன் தாக்கம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதிகரித்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை கடந்த 2 நாட்களை ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறது. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த அளவில் தீவிரமாக கனமழை என்பது இருந்து வருவதால் இங்கிருக்கும் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, 2 அது மட்டுமின்றி நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 45 அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் அங்கிருந்து வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் என்பது திறந்துவிடப்படுகின்றன. இதனால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்பொழுது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் இங்கு 3வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம அந்த காட்சியை பார்க்க முடியும். தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கரை புரண்டு ஓடும் ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும் அந்த கல் மண்டபம் மூழ்கும் அளவுக்கு தற்பொழுது தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளை உள்ளே அனுமதிக்கவில்லை. அவர்கள் வெளி பகுதிகளிலிருந்து வரும் அந்த சுற்றுலா பயணிகள் இங்கு வெளிப்பகுதியில் நின்று செல்ஃபி எடுத்து செல்லும் ஒரு காட்சியை தற்பொழுது பார்க்க முடிகிறது. வழக்கமாக சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரிக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடியும். ஆனால் இன்றைய தினம் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது மிக மிக குறைந்து நிற்கிறது. இதனால் இங்கு கடைகள் என்பது வெறிச்சோடி இருக்கும் அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. பரவலாக தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வரும் நிலையில் தற்பொழுது மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்திருக்கிறது. நம்மோடு ஒரு வியாபாரி இணையராக அவருடன் கேட்போம். சார் வணக்கம். கடந்த சில நாட்களாக மழை என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. எப்படி வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சார்? வியாபாரமே இல்லை. வியாபாரம் இருக்குமா இருந்து இவங்க தடை பண்ணிட்டாங்க. உள்ளாடி போகிறதுக்கு தடை பண்ணினதுனால சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைஞ்சிறாங்க. சுற்றுலா பயணிகள் ரொம்ப தூரம் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே ஒரு 60 கிலோமீட்டர் ஓடி வருவாங்க. இங்கே அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க கோவப்படுறாங்க. எதுவுமே சாப்பிட்றதில்ல, அப்படியே பஸ்ஸில் திருப்பி ஏறாங்க. இது கடந்த தீபாவளி தொடர் விடுமுறை நாளன்று ஒரு 20 நாளாக இப்படி தொடர் மழையாக இருக்குது. அருவி அடைச்சிடுறாங்க. சொல்லாமல் எப்போ திடீர்னு அடைக்கிறாங்க அருவி. அதனால எங்களுடைய வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மழையினால். ஒருபுறம் வியாபாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மறுபுறம் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கழிப்பறையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் நம்ம பார்க்க முடியும். தற்போது மெயின் அருவி பகுதியிலே அந்த கேட் என்பது மூடப்பட்டிருக்கிறது. நம்ம உள்ளாடியும் பார்க்க முடியும். மெயின் அருவி பகுதியில் அந்த கேட் என்பது மூடப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் உள்ளே இருக்கும் கழிப்பறையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர். நம்மோடு ஒப்பந்ததாரர் இணையராக அவருடன் கேட்போம். சார் வணக்கம். நீண்ட நாட்களாக வெளியூரில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு கழிப்பறையை பயன்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்னதான் காரணம் நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே திருப்பரப்பு அருவியில் பஞ்சாயத்து நிர்வாக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த ஆண் பெண் கழிவறை செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் 3 வருடத்திற்கு முன்பாக சுற்றுலாத்துறையால் புதிய திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு இந்த பகுதியில் மேம்பாட்டு பணி மேற்கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே இருந்த கழிவறை இடித்துவிட்டு புதிய கழிவறை கட்டுவதாக துவங்கினார்கள். ஆனால் 3 வருடம் ஆகியும் இதுவரை கழிவறை கட்டி முடிக்கப்படவில்லை. இதனால் வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகிறார்கள். விரைவில் அதை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசும் மாவட்ட ஆட்சியரும் முழு கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் பல வெளியூர்லேருந்து வராங்க. இன்னைக்கு டெல்லியிலேருந்து வந்தவங்க கூட காலையில் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக அருவியை பயன்படுத்த நினைக்கும் போது முதல்ல அவங்க தேடுறது கழிவறை தான். ஆனால் 3 வருஷம் ஆகி ஒரு பணியை முடிக்க முடியாதது இந்த ஆட்சியோட அவலமா இல்லை ஆட்சியாளர்களோட கவனக்குறைவா எதுன்னு அரசாங்கம் தான் முடிவு செய்யும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே கூற வேண்டும். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.